நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் ராணி? உனக்கு தெரியுமா, என்ன கிட்னாப் பண்ணி நீ வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் மிஸ்ஸஸ் வினய் வதேரா தெரியுமா? என் புருஷன் மிஸ்டர் வினய் பெரிய லாயர் தெரியுமா? கிரிமினல் லாயர். நீ வாழ்க்கை பூரா ஜெயில கழித்தீங்க போறியா? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீ என்ன செவிடா? ஏய் ஏய் ஒரு நிமிஷம் இரு. நீங்களா என்ன கிட்னாப் பண்ணீங்க? யாராவது சொந்த பொண்டாட்டியே கிட்னாப் பண்ணுவாங்க என்ன? உங்களுக்கு மூளை ஏதாவது கிட்ட போச்சா? திடீர்னு இங்க வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னடா பலார்னு ஒரு அரை விட்டு மறக்க முடியாத சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்துட்டேன். இதுல ஏன் தப்பு எதுவும் கிடையாது. அப்புறம் நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்தது. சரி, பிரச்சனையை விடு, நான் சாரி கேட்டுக்கிறேன். உனக்கு தெரியாம கிட்னாப் பண்ணது தப்புதான். இனிமே உங்ககிட்ட எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யறேன். ஓகே? ஹே ஜீவிதா, நில்லு கொஞ்சம் நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றது கேளு. சாரி. ஓகே, ஐ அம் ரியலி சாரி. வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன? சீக்கிரம் போய் பாரு, அந்த சர்ப்ரைஸ் உனக்காக காத்திருக்கு. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களோட பேச போறது இல்ல. ஏன் நீங்க இப்படி நடந்துட்டீங்க? ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், அதுக்கு இப்படியா? இல்ல, நான் அவ்வளவு சீக்கிரமா உங்களை மன்னிக்கவே மாட்டேன். ஹே ஜீவிதா, நான் சொல்றது கேளு. அப்பா, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா? உறவும் முறைதானா? வானத்தின் மீதே பறந்தாலும் காக்கை கிளியாய் மாறாது. கோட்டையின் மேலே நின்றாலும் ஏழையின் பெருமை உயராது. ஓடி அலைந்து காதலில் கலந்து நாட்டை இழந்தவர் பலரன்றோ. ஓடி அலைந்து காதலில் கலந்து நாட்டை இழந்தவர் பலரன்றோ. ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா? உறவும் முறைதானா? ரோஜா மலரே ராஜகுமாரி, ஏழை என்றாலும் ராஜகுமாரன் உண்மை இதுவென்றோ. உலகின் முறை என்றோ, என்றும் நிலை என்றோ. அட விஸ்வா, இது என்ன மாதிரியான இடம்? ரொம்ப இருட்டா இருக்கு. கம், மெதுவா வா. நாம எங்க வந்திருக்கோம்? ரோல் கேமரா, ஆக்ஷன். இங்க ஷூட்டிங் நடக்குதா? உண்மையாவா?
விஸ்வா நம்ம ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கோம். என்னோட டூ டூ லிஸ்ட்ல இன்னொரு விஷயமும் நிறைவேற போகுது. விஸ்வா முன்னாடி போய் பார்க்கலாமா? போலாம் போலாம். என்ன விஷயம் அப்பர்ணா? இப்பெல்லாம் என்னை விட்டு ஏன் விலகி இருக்க? தெரியல, ஏதோ ஒரு பயம். என்ன பயம் உனக்கு? எல்லாரும் எனக்கு காதல் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. மத்தவங்க பேசுறத விட்டு நீ என்ன நினைக்கிற? நான் எனக்கு உன் மேல காதல் எல்லாம் இல்ல. நான் எப்பவுமே உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். அப்ப ஏன் இந்த விஷயத்தை நீ என் கண்ணை பார்த்து சொல்ல மாட்டேங்கிற? எனக்காக நீயே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. உலகம் சுத்தி காட்டுறது ஒண்ணு பார்ட்னரோட வேலை இல்லையே. நீ என்னோட லைஃப் பார்ட்னர் கூட கிடையாது. அப்படின்னா நீ எனக்கு யாரு? நமக்குள்ள அப்படி என்ன உறவு இருக்கு? அப்படி இருக்கும்போது ஏன் நீ என் கூட இருக்கும்போது நேரமே போக மாட்டேங்குதுன்னு சொல்ற? உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லாம ஏன் இன்னும் மறைச்சுக்கிட்டு இருக்க? நிஜமாவே உனக்கு என் மேல அன்பு இல்லைன்னா மத்த பொண்ணுங்க என் கூட பழகும் போது ஏன் உனக்கு பொறாம வரணும்? விஸ்வா, இனிமே நமக்கு நடுவுல யாரையும் நான் வர விட மாட்டேன். அது தாயா. மாயாவா இருந்தாலும் சரி, மாலத்தியா இருந்தாலும் சரி. சொல்லு அப்பர்ணா, இது காதல் இல்லைன்னா அப்ப வேற என்ன? இல்ல, இது காதல் இல்ல. இது காதலோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஆனா நம்ம உறவோட அர்த்தம் ஒண்ணுதான். நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தர் வாழவே முடியாது. ஆமா சேகர். அப்போ அப்ப இதத்தான் காதல்னு சொல்லுவாங்களா? உன்னோட கண்களை மூடிக்கிட்டு உன் மனசு சொல்றத கேள. நீ கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிடும். சொல்லு, இப்போ உன் மனசு என்ன சொல்லுது? என் மனசு என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுதுன்னு சொல்லு. என் மனசு சொல்லுது, காதலாவது கத்திரிக்காவாவது இதெல்லாம் படத்துக்கு மட்டும் தான் லாக்கி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காதலாவது கத்திரிக்காவாவது இதெல்லாம் படத்துக்கு மட்டும் தான் லாக்கி. என்னடாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? இந்த காதல்னு சொல்றாங்களே, இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் போய் அங்கிள். ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நடக்காது. அப்படியா? அப்போ ரியல் லைஃப்ல எப்படி நடக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது 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 பிடிக்காது. அட பாரா, இவ்ளோ ஸ்ட்ராங் எமோஷனா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உன் வயசுல இருக்கும்போது எனக்கும் பொண்ணுங்கனாலே பிடிக்காது. நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா உங்களை ஹேட் பண்ணுவேன். பாத்துடுறா தம்பி, ஹேட் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா மாற வாய்ப்பு இருக்கு. ஹேட் லவ்வா எப்படி மாற வாய்ப்பு இருக்கு? இதுதான் காதலோட அருமை தம்பி. காதல்ங்கிறது எப்ப வேணாலும் யார் மேல வேணாலும் வரும். காதலுங்கிறது இந்த மாதிரினா ஒரு ஒரு உணர்வு மாதிரியான விஷயம். அது எல்லாராலையும் உணர மட்டும்தான் முடியுமே தவிர எப்போ இப்படின்னு சொல்ல முடியாது. முதல் சந்திப்புலயே பிடிக்காம இருக்கலாம். வெறுப்பு, ஈகோ, இப்படி என்ன வேணாலும் வரலாம். அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லி மனசு கூட சொல்லும். ஆனா பழக பழகதான் அவங்கள பத்தி புரிய வரும். அப்ப அதே மனசு என்ன சொல்லும் தெரியுமா? ஹே, அவ நல்லவ தான்டா, அவ சரியானவ, உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறவ, உன் சந்தோஷத்திலையும் உன் துக்கத்திலையும் கூட இருப்பான்னு சொல்லும். இன்ஃபேக்ட் அவ ஒருத்திக்கிட்டதான் எல்லா விஷயத்தையும் மறைக்காம ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். ஐ கேன் பி மை செல்ஃப். அப்புறம் அப்புறம் அங்கிள் அப்புறம் அப்புறம் என்ன, வெறுப்பு காதலா மாறிடும். அப்புறம் என்ன, புதுவிதமான சண்டை, புதுவிதமான கோவம். ஆனா கடைசியில அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கிடுவாங்க. அப்புறம் உன் மனசுக்கு அந்த பொண்ணு ஸ்பெஷல் மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்பெஷலா மாறிடுவா. அவ இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது.
அந்த மாதிரி நேரத்துல தான் ஃப்ரெண்ட்ஷிப் காதலா உருவெடுக்கும். ஆனா காதல் வந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்காக நீ கொஞ்சம் சினிமாத்தனமா மாறணும். அது எப்படி? ஆ, இப்போ உன் கைய உன் ஹார்ட் மேல வை. நீ உன் கண்ணு முடிக்க. எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்படியா? அப்ப யார் அந்த லக்கி கேர்ள்? கேர்ள் இல்ல, அது என்னோட டாகி சாண்டி. ஐ லவ் ஹர். TN092376 வண்டி யாரோடது? ஹலோ சார், அந்த வண்டி என்னோட தான். உங்களோடதா? ஆ அது ஃப்ரேம்ல வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் ஓரமா விடுங்க சார். ஆ ஓகே ஓகே சரி, நான் வண்டி எடுத்து வச்சுறேன் சார். அப்புறம் இந்த பொண்ணை ஒரே ஒரு போட்டோக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்களேன், ஹீரோ ஹீரோயின் கூட. Okay, ப்ளீஸ் வாங்க. ஒன்லி ஒன் போட்டோ ப்ளீஸ். Okay, sir. நான் இது வந்துறேன். ஓகே. La la la, eh eh eh, la 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 la, eh eh, ah ah, eh eh eh, eh la 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 la, eh eh. இவன் பேசுறதுல ஏன் என் மனசுக்கு டச்சிங்கா இருக்கு? விஸ்வா நினைச்சு என் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. ஃப்ரெண்ட்ஷிப், கோவம், ஈகோ, விளையாட்டு, ஏன் எங்களோடது ஃப்ரெண்ட்ஷிப்பை விட பெரிய உறவா? என் மனசு ஏன் துடிச்சிட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரிலாம் நான் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன்? கடவுளே, என் மனசுக்குள்ள ஏன் இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன்? என்னோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். La la la, eh eh eh, la 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 la, eh. என்னோட இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் ப்ளீஸ் என் கண் முன்னாடி சீக்கிரமா கொண்டு வா ப்ளீஸ். நான் 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். 1 2 and 3. ப்ராப்ளம் கேன்சர் கிடைச்சிருச்சு. என் கன்ஃபியூஷனோட சொல்யூஷன் நீதான். என்னோட காதல். விஷ்வா,
la la la, aha, la 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 la, ஹலோ யார் பாங்க இத கொஞ்சம் நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? la 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 la. ஓகே ஓகே பரவாயில்ல, போதும் நிறுத்துங்க. La la la, la 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 la, aha, la 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 la, போலாமா? ஷூட்டிங் பார்த்துட்டல, போட்டோவும் எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு போலாமா? ஆர் யூ ஓகே? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு என்னதான் ஆச்சு? நீ ஜான்சி ராணில இருந்து எப்படி புன்னகை ரசியா மாறிட்ட? ஓ ஓ பார்ட்னர், 1 செகண்ட். ஹலோ, ஓகே சரி, நான் உடனே வரேன். பார்ட்னர், நான் ஒரு முக்கியமான வேலையை போயாகணும். நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடறேன். ஓகே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய, எப்போது என் உண்மை நிலை அறிய, தாங்காமலும் தூங்காமலும் நான் செல்லுதே. இல்லாமலே நித்தம் வரும் கனவு கொல்லாமல் கொள்ள, சுகம் என்னென்று சொல்ல, நீ துணை வர வேண்டும், நீண்ட வழி என் பயணம். ஓ இந்த உலகத்திலே நீதான் சிறந்தது. You are the best girl in the world.
வாழ்க்கை பூரா நீங்க இப்படி லவ் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்பட்டது நிறைவேற கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இங்க பாருங்க விஸ்வா, இது வரைக்கும் இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் மாலதிக்கு வந்திருக்கிறது சாதாரணமான கேன்சர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். முதுகெலும்பு வழியா இன்ஜெக்ட் பண்ணது மூலமா மாலதியோட பாடி கண்டிஷன் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒத்துழைக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களால மாலதிக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. நானும் இருக்கேனே, சம்டைம்ஸ் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன். என் லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. எனக்கு எனக்கு காதல் வந்துருச்சா? எஸ், I'm in love.